நமசிவாய. இப்போ நான் சொல்ல போகிற ஒரு விஷயம் பொறுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மொபைலோட வால்பேப்பராக வைக்கணும். இந்த மொபைலோட வால்பேப்பராக வைக்கிறது இது ஒரு ப்ரூவன் டெக்னிக்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு முறை தான், நட்சத்திரப்படி இருக்கக்கூடிய ஒரு முறை. உங்களோட நட்சத்திரத்துடைய ஒரு சிம்பிள் கிடையாது இது. பட் இதில் வந்து நம்ம வந்து ஒரு முக்கியமான அனிமல் அல்லது வந்து பார்த்தோன்னா பேர்டு அப்படின்னு சொல்லலாம். மிருகமோ அல்லது நம்ம வந்து பறவையோ, முக்கால்வாசி இதில் வந்து பறவை தான் வச்சுக்கோங்களேன். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 24 25 பறவை தான். ஸோ அந்த மாதிரி இந்த பறவைகளை நாம் வால்பேப்பராக வைக்கும் பொழுது அதிகப்படியான ஒரு பலன் வரும். பணம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அதிகப்படியாக நமக்கு வரும். அது தவிர இதில் வந்து வெவ்வேறு டெக்னிக்ஸ் இருக்குது, நம்ம எப்படியெல்லாம் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியாக. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து இணைந்திருங்கள். முழுமையாக நம்ம வந்து பார்க்கும்பொழுது அஸ்வினி நட்சத்திரம் மாத்திரம் பார்த்துட்டு இதை தான் நான் பார்த்துட்டேனே, இதை வெறும் வால்பேப்பராக தானே வைக்கணும், இனிமேல் நான் எதுக்கு இதை பற்றி பார்க்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நினைக்காமல் முழுவதுமாக பார்த்தீங்கன்னா இதில் வேறு எப்படிலாம் யூஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லுவேன். ஓவராலாக நமக்கு இந்த ஒரு விஷயங்கள் சொல்லி முடிக்கிறதுக்கே நமக்கு வந்து 2 நிமிடங்கள் தான் ஆக போகுது என்ன. அதனால் இணைந்திருங்கள். ஒரு சில விஷயங்களில் உங்களுக்கு டவுட்டும் வரலாம். ஸோ அஸ்வினி நட்சத்திரம்னு எடுத்துக்கோங்களேன், காக்காயை நீங்கள் வந்து வால்பேப்பராக வச்சுட்டு வரலாம். அடுத்தது பரணி நட்சத்திரம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா மயிலை வந்து வால்பேப்பராக வச்சுட்டு வரது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் கோழியை வச்சுட்டு வரது நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்கும். மிருகசீஷ நட்சத்திரக்காரர்கள் அன்றில் பறவை, அன்றில் இந்த மாதிரியான இந்த பறவை பேர் ஒரு சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. அன்றில்னா என்னன்னு நீங்கள் கூகுள் தான் பண்ணி பார்த்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். திரையில் வந்து பார்க்குறது கூட உங்களுக்கு எந்த அளவுக்கு பலன் தரும் எனக்கு தெரியவில்லை. நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்துக்கோங்க, அது உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் அன்னப்பறவை, புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் நீர்க்காகம், நீர்க்காகம் அப்படின்னும் நீங்கள் வந்து டைப் பண்ணி பாருங்கள். பூச நட்சத்திரக்காரர்கள் கீச்சான்னு போட்டிருக்கு. இந்த கீச்சான், எனக்கு கீச்சைன் தான் எனக்கே தெரியும், கீச்சான்னா தெரியல. இதெல்லாம் பழைய காலத்து பேர்கள்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கீச்சான் என்கிற ஒரு பறவையை நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கணும். அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா ஆயில்ய நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் ஆண் கழுகு, மக நட்சத்திரக்காரர்கள் பெண் கழுகை பார்க்க வேண்டும். ஆண் கழுகு பெண் கழுகுலாம் படத்தை பார்த்து எப்படி டிசைட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு டவுட் வரும் இல்லையா. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு உடல் அமைப்புகள் மாறும். அந்த உடல் அமைப்பு மாறுற தகுந்த மாதிரி நம்ம வந்து கூகுளில் கரெக்டாக பார்த்து எடுத்துக்கொள்ள வேண்டியது. ஸோ அடுத்ததாக பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கிழுவைன்னு போட்டிருக்கு. கிளி கிடையாது, கிழுவை. சரியா, பலருக்கு தெரியும். பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா கிராமம் சார்ந்த இடங்களில் இருப்பவங்களுக்கெல்லாம் நிறைய இந்த மாதிரியான பெயர்கள்லாம் தெரியும். டவுனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த பேர் கொஞ்சம் மாறி இருக்கும், அதனால் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பூர நட்சத்திரக்காரர்கள் கிழுவை சொல்லிட்டேன். உத்திர நட்சத்திரக்காரர்கள் பருந்து, அஸ்த நட்சத்திரக்காரர்கள் மரங்கொத்தி பறவை, அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா சித்திர நட்சத்திரக்காரர்கள், சித்திர நட்சத்திரக்காரர்கள் தேனி. சரியா, தேனி எடுத்து வச்சுக்கோங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்கள் சிட்டுக்குருவி, விசாக நட்சத்திரக்காரர்கள் வானம்பாடி, அதுக்கப்புறம் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் சக்கரவாக பறவை, சக்கரவாக பறவை, இதெல்லாம் பழைய நூல்களிலே இருக்கும் சக்கரவாக பறவையெல்லாம். கேட்ட நட்சத்திரக்காரர்கள் செம்பருந்து, பருந்துலேயே செம்பருந்து அப்படிங்கிறது ரெட் கலர் பருந்தாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தோன்னா மூல நட்சத்திரக்காரர்கள், மூல நட்சத்திரர்கள் கௌதாரி, இந்த காடை கௌதாரி இப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதில் கௌதாரி அதெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ மூல நட்சத்திரக்காரர்கள் கௌதாரி படத்தை வைத்து பார்த்து வாருங்கள். பூராட நட்சத்திரக்காரர்கள் வலியன், வலியனும் பருந்து வகை தான் நினைக்கிறேன். உத்திராட நட்சத்திரக்காரர்கள் நாரை, நாரை அல்லது கொக்கு கூட வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். சிமிலராக ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது, பட் பாருங்கள் உங்களுக்கு எது கிடைக்குதோ அது மாதிரியான வச்சுக்கோங்க. திருவோண நட்சத்திரக்காரர்கள் பொன் வண்டு, பொன் வண்டு நம்ம ஈஸியாக பார்த்துட முடியும் கூகுளில். அடுத்ததாக அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் அண்டங்காக்கா, இதுவும் ஈஸி தான். சதய நட்சத்திரக்காரர்கள் உள்ளான், எனக்கு சுல்லான் தான் தெரியும், உள்ளான்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள் என்னென்னு. பூரட்டாதி பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா கோட்டான், கோட்டானுமே நமக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வள்ளூர். ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராஜாளி, ராஜாளிங்கிறது வந்து பருந்துன்னு நினைக்கிறேன், ராஜா பருந்தை தான் நம்ம வந்து ராஜாளின்னு சொல்லுவோம்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து இதோடைய வால்பேப்பராக வச்சுட்றோம் இல்லையா. இது வந்து அதிகப்படியான ஒரு செல்வம் தரக்கூடிய ஒரு சிம்பிளாக இருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்குமே. இது வந்து ஒரு விஷயம். அடுத்ததாக இதை வந்து வேறு எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பாருங்களேன். இது நீங்கள் வந்து வீடியோவாக இருந்ததுன்னா வீடியோ பார்த்துட்டு வருது, அதோடைய வீடியோ, அதாவது வயலண்ட்டாக இருக்கக்கூடாது. உதாரணத்திற்கு வந்து பார்த்தோன்னா ஒரு கொக்கோ அல்லது ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை வந்து வேறு ஏதாவது இந்த மிருகங்கள் வந்து அதை வந்து சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லாமல், வயலன்ஸ் வீடியோவாக இல்லாமல் நார்மலாக இருக்கிற வீடியோ, இதெல்லாம் லைஃப் லாங் நமக்கு. ஸோ அது நார்மலாக இருக்கக்கூடிய வீடியோஸ் நம்ம வந்து டோட்டலாகவே பார்த்துக்கிட்டே இருக்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக இந்த பறவைகளை பற்றி படிக்கிறது, அதாவது ஒரு தெய்வத்துடைய ஒரு எனர்ஜி, ஒரு காஸ்மிக் ஃபோர்ஸ் நம்ம உடம்புல நமக்கு வரணும் அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த தெய்வத்தை பற்றிய புராணங்களை படிக்க வேண்டும். அதே போல் இந்த ஒரு பர்டிகுலர் இப்போ பஞ்சபக்ஷியெல்லாம் நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு பட்சிகள் இருக்கும், அது மாதிரியாக வகையில் சார்ந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகக்கூடியது.
ஸோ இதுகளை வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்ற மாதிரியாக இருந்தாலோ, அல்லது இதுகளை பற்றி நாம் தெரிந்து கொள்கிறோம், இதுக்கு வந்து சின்னதாக ஏதாவது ஒரு கட்டுற மாதிரி இருந்ததுன்னா படித்து இதுகளுடைய உடல் அமைப்பு எப்படி இருக்கும், இதுக்கு வந்து எப்படியெல்லாம் வந்து எந்த மாதிரியான ஒரு உணவுகளை விரும்பி சாப்பிடும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து படித்து தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது, அது அந்த படித்து தெரியும் போது நம்ம அதை பார்க்கும்பொழுது நமக்கு அது கூட நம்ம வந்து ஈஸியாக கோரிலேட் ஆகும். ஸோ நல்ல கனெக்ட் ஆக முடியும். கனெக்ட் ஆகிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சும்மா ஒரு படத்தை வச்சோம் நம்ம பார்த்தோம் உடனே நமக்கு பணம் வந்துருமானா வராது. ஸோ இதை நம்ம வந்து பண்ண அதற்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு இந்த காஸ்மிக் ஃபோர்ஸ்லேருந்து, இந்த பிரபஞ்சத்திலிருந்து அதிகப்படியாக நமக்கு வந்து கொண்டே இருக்கும். அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிப்போம். அப்படி தான் நமக்கு வந்து பணம் வரும். ஸோ இதை நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட் கிளாஸாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இது வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நம்ம ஃபஸ்ட் கிளாஸாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் ஃபஸ்ட் கிளாஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். ஸோ இது வந்து ஒரு விஷயமா. அடுத்ததாக இதை நீங்கள் வந்து சின்ன ஒரு ஃபோட்டோ எடுத்து உங்களுடைய பர்ஸில் வச்சுக்கிட்டு இருக்கிறது ஒரு நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. அடுத்ததாக இதை நம்ம வந்து வீட்டில் ஏதாவது நம்ம அடிக்கடி பார்க்கக்கூடிய இடத்துலையுமே நாம் இதை வந்து ஒட்டி வைக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயமாக நீங்கள் வந்து முயற்சி பண்ணி பாருங்கள். அதுவும் நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். இது நம்ம தொடர்ந்து எவ்வளவுக்கு எவ்வளோ இது வந்து ஒரு விதமாக பார்த்தோன்னா சைக்கோ சிம்பாலஜி முறைன்னு ஒரு விஷயம் இருக்குது. சைக்கோ சிம்பாலஜின்னு சொல்லும்பொழுது இன்னொரு விஷயம் மறந்துட்டு இருப்பேன், அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். என்னென்னா வரக்கூடிய ஜூலை 25ஆம் தேதி ஜூமில் வந்து பார்த்தோம்னா நம்ம ஃபார்ச்சுனான்னு நிறைய கேட்டுகிட்டே இருந்தோம். அந்த ஃபார்ச்சுனா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுடைய அந்த சிம்பாலஜிக்கல் என்னென்ன வச்சுருப்பாங்கன்றதை பற்றிலாம் இப்போ ரீசெண்டாக பேசினேன். ஸோ அப்போ எனக்கு அது ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நிறைய பேர் ஆன்லைனில் கேட்டுட்டு இருந்தீங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தோன்னா ஆன்லைன்லேயுமே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு, நம்ம ஜூமில் எடுத்தால் கூட ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்குது. நம்ம ஏகப்பட்ட பேர் வச்சு எடுத்தோம்னா அவங்க கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்கிறதுலே நமக்கு நாள் போயிடும். அதனால் லிமிட்டட் பர்சன்ஸ் தான் இதில் வைக்கிற மாதிரியான ஒரு பிளான் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் இது கோயிங் டு ஃபில். நீங்கள் உங்களுக்கு யாருக்காவது விருப்பம் இருந்ததுன்னா அதுக்குண்டான எண்களுமே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வரும், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்கும். அதில் பார்த்துட்டு தேவைப்படுபவர்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். கூடிய சீக்கிரம் 25ஆம் தேதினா 24ஆம் தேதி வரைக்கும் கட்டுவாங்க ஒரு சில பேர். அது மாதிரியான ஒரு முறையாக இந்த முறை நம்ம வந்து இந்த ஜூமில் இருக்கிறதுனால நம்ம டைரெக்டாக இருந்ததுனா கூட பரவாயில்ல, ஓரளவுக்கு நம்ம சீட்ஸ் ஃபில்லிங் வரைக்கும் நம்ம வந்து அலோவ் பண்ணலாம். இதில் அந்த மாதிரியான ஒரு விஷயமா பண்ண முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒவ்வொரு சந்தேகம் இருந்ததுன்னா ஒவ்வொரு நிமிஷம்னு எடுத்துக்கிட்டால் கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் வந்தால் 100 நிமிஷம் அதிலே போயிடும். அவ்வளோ நேரம் கிடையாது நம்மக்கிட்ட, உங்களுக்குமே இருக்காது அந்த மாதிரியான நேரம் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் ஃபார்ச்சுனாவை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்டாக எப்படி ஃபார்ச்சுனாவை வரவழைப்பது அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம சும்மா வந்து சின்னதாக அவங்களுக்கு செய்யக்கூடிய ப்ரேயர்ஸ் கிடையாது. அவங்கள நம்ம வரவழைச்சு நிரந்தரமாக வாழ்நாள் முழுவதும் பல கோடிகள் நாம் சம்பாதிக்கிற அளவுக்கு இந்த கெப்பாசிட்டி வளர்த்துக்கிறது எப்படி அப்படின்றத தான் நம்ம வந்து ஃபார்ச்சுனா மூலமாக பார்க்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இன்வோகேஷன் மெத்தட் அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது ஒரு விஷயம். அடுத்தது இந்த மந்த்ராக்னி சம்மாரம் நம்ம ஒரு 2 தடவை பண்ணுறோம். சத்துர் சம்மார திருச்சதியில் முருகனுக்கு உண்டான ஒரு விஷயத்தை நாம் செய்திருக்கிறோம். அந்த முருகனுக்கு உண்டான விஷயத்தை தொடர்ந்து 3 தடவை வாங்கன்னு சொல்லியிருந்தேன். 2 தடவை நிறைய பேர் அட்டன் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 450-470 பேர் வரைக்குமே அட்டன் பண்ணியிருந்தாங்க. இந்த முறை கண்டிப்பான விஷயமாக நீங்கள் வரும்பொழுது எல்லாரையுமே ஒரு 9 மிளகுகள் எடுத்து வாருங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய கடன்கள் அடைவதற்கு இது ஃபஸ்ட் கிளாஸாக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். ஏன் 19ஆம் தேதி ஜூலை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்கும்போது என்ன கேட்டாங்கன்னா 14ஆம் தேதி 2 அமாவாசை பண்ணிட்டோம், இந்த தடவை அமாவாசைன்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த தடவை அமாவாசை இல்லை, ஞாயிற்றுக்கிழமையில் வைக்கிறோம்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டாங்க. அது காரணம் கிடையாது. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், குமார தரிசனம் என்ற தினம், அந்த ஒரு தினம் ஒரு வருடத்திலே 2 முறையோ 1 முறையோ வரும். அது மாதிரியான குமார தரிசன நாள் தான் இந்த நாள். அந்த குமார தரிசன நாள் என்று குமாரன்யா யார்? குமரன், முருகரை பார்க்கறது, முருகருடைய அபிஷேகம் காண்பது, முருகருடைய நாமாக்களை கேட்பது, முருகருடைய கூடயே நம்ம நிறைய நேரம் இருக்கிறதுங்கிறது கோயில் இதெல்லாம் சாத்தியம் இல்லை இல்லையா? கோயில் நம்ம ஒரு தடவை போயிட்டு வரலாம் கண்டிப்பாக. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வேல் அபிஷேகம் பார்க்கலாம். அதே போல் வந்து பார்த்தோம்னா முருகருடைய சத்துருசமார திருஷ்டியை முழுமையாக கேட்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 2 hours அற்புதமாக நம்ம வந்து கேட்கலாம். அவருடைய பிரசாதம் வாங்கலாம். இது மாதிரியான நிறைய விஷயம். அதை தவிர நம்மளுடைய 3 விருப்பங்களை, இது வரைக்கும் கஷ்டங்களை தான் எழுதி கொடுத்துருந்தாங்க. இந்த தடவை 3 விருப்பங்களை அவர்கள் எழுதி கொடுத்தார்கள் என்றால் அதை நாம் வந்து ஆகர்ஷணம் செய்வோம். 9 மிளகுகளை கொடுத்தீர்கள் என்றால் உங்களுடைய சங்கல்பத்தை வைத்து அதை நம்ம வந்து ஆகர்ஷணம் செய்து பூஜைக்கு பயன்படுத்துவோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த தடவை இருக்குது. தேவைப்படுபவர்கள் அதுக்கு தனி நம்பர். யாருமே வந்து இந்த ஃபார்ச்சுனா கோர்ஸ் ஆகட்டும் அல்லது வந்து இந்த மாதிரியான விஷயங்களாகும் ஃபோன் பண்ணுறதை விட வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஏன் ஃபோன் பண்ண வேண்டாம்னு போடுறோன்னா, நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துக்குள்ளே வேற ஒரு 2 பேருக்கு அந்த விஷயத்தை செய்யலாம். உங்களுக்குமே கூட நீங்கள் உங்களுடைய பெயரும் உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பி விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. டீட்டெயில்ஸ்னால் நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னு அனுப்பி விட்டுறலாம். ஃபார்ச்சுனா பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து நீட் ஃபார்ச்சுனா டீட்டெயில்ஸ்னு அனுப்பி விடலாம், கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு அனுப்பி விடலாம். இது மாதிரி ஏதாவது ஒன்று அனுப்பலாம். இது அனுப்புனீங்கன்னா உடனே உங்களுக்கும் அந்த விஷயம் வந்துடும்.
அதனால் நிறைய பேர் அந்த மாதிரி தொடர்ந்து ஒரு நாளில் கேட்டுட்டு இருந்தாங்கன்னா அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி அந்த டைமில் அதை செய்வாங்க. இவங்களுக்கு எல்லாருக்கும் வேறு வேலையும் இருக்கு இல்லையா, நம்ம டீமில் இருக்கிறவங்களுக்கெல்லாம். ஸோ நம்ம நிறைய வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ஃப்ரீ ஆக்டிவிட்டீஸும் பண்ணுறோம். பெய்டு ஆக்டிவிட்டீஸ் இப்போ திடீர்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாத்துக்கும் நம்ம வந்து வேலை அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பகிர்ந்து தான் நம்ம எடுக்க வேண்டும். அதனால் அனுப்பிட்டு கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒருத்தரை கூட மிஸ் பண்ண மாட்டோம். அனைவருக்குமே அனுமதி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இந்த சத்ரு சம்ஹார திரிசதியை பொறுத்த வரைக்கும். ஸோ முடிஞ்சதுன்னா நீங்கள் கண்டிப்பான முறையில் வந்து அட்டன் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து இந்த விஷயங்களை பார்த்துடலாம். இந்த பறவைகள் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, இந்த பறவைகளை பொறுத்த வரைக்கும் வீட்டில் ஒட்டி பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னேன். இந்த பறவைகளில் பெரும்பாலான பறவைகளை பொறுத்த வரைக்கும் நம்மளால் வந்து முடிஞ்சால் அந்த பறவைகளுக்கு நாம் வந்து உணவளிப்பது அப்படின்ற மாதிரியான ஒரு முறை இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. அந்த உணவளிப்பது அப்படின்றது பார்த்திங்கன்னா இப்போ இந்த அண்டங்காக்காலாம் நம்ம வந்து மோஸ்ட்லி நமக்கு உணவளிக்க முடியும். சிட்டுக்குருவி சொல்லியிருந்தேன் சுவாதி நட்சத்திரத்துக்கு. சிட்டுக்குருவி எங்கேயாவது நமக்கு வந்து கிடச்சதுன்னா பெரும்பாலானவர்களுக்கு முடியும், டவுனில் இருக்கிறவங்களுக்கு முடியலனாலும் பெரும்பாலானவர்களுக்கு முடியும். தேனீக்கு கூட நம்ம வந்து அதுக்கு தேனீக்கு எந்த மாதிரியான ஃபுட்டு அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது தானே, உங்களுக்கு மலர்கள் தானே. ஸோ அது மாதிரி மலர்கள் மாதிரியாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இடத்துல நம்ம வந்து தேனீக்கே இப்போ நிறைய பேர் ஆர்டிஃபிஷியலாக கூட தேனீகளை வந்து அது மாதிரியான ஒரு ஃபீடிங்கெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரி முடிஞ்சதுன்னா இப்போ வானம்பாடி சக்கரவாகமெல்லாம் எப்படி இருக்கும்னு நமக்கே கேள்விப்பட்டதோட சரி வேறும் பார்த்தது கிடையாது நேரடியாக. செம்பருந்துங்கிறது நம்ம வந்து பார்த்துருப்போம். அட்லீஸ்ட் நம்ம வந்து திரைப்படங்கள்லையோ அல்லது வந்து பார்த்தோம்னா நம்ம வீடியோஸில் டாக்குமெண்ட்ரிஸில் பார்த்துருப்போம். ஸோ செம்பருந்து நமக்கு வந்து ஃபீட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நாரைக்கெல்லாம் பண்ணிடலாம், அண்டங்காக்காய்க்கு பண்ணிடலாம். கோட்டானுக்கு பண்ணுறது எப்படின்னு நமக்கு தெரியலை. ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா இந்த மரங்கொத்தி பறவை, பருந்து, கழுகு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நீர்க்காகம் எப்படி பண்ண போகிறோன்னு தெரியல. அன்னப்பறவையெல்லாம் வந்து வாய்ப்பில்லை. ஆந்தை, மயில், காகம் இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஃபீட் பண்ண முடியும். யாரெல்லாம் அந்த மாதிரி ஃபீட் பண்ண முடியுமோ அவங்கெல்லாம் இதுக்கு நீங்கள் ஃபீட் பண்ணிங்கன்னாலுமே அற்புதமான ஒரு பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். எந்த அளவுக்கு உங்களால் ஃபீட் பண்ண முடியும் ஃபீட் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்களேன், இதோடைய பொம்மை மாதிரி ஏதாவது கிடச்சதுன்னா இப்போ நிறைய நம்ம வந்து ஆன்லைனில் பார்த்துருப்பீங்க, இன்ஸ்டாவில் இதெல்லாம் நிறைய வரும். நம்ம ஏதாவது ஒரு ஃபோட்டோவை கொடுத்தா அது மாதிரி அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. இது உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் வரப்போகிறது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நம்ம சும்மா நம்ம ஏதாவது ஒரு ரெமெடி அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வந்து ஒரு 10 நாள் யூஸ் பண்ணிவிட்டு 10 நாள் எனக்கு பணம் வந்தது, ஒரு மாதம் எனக்கு பணம் வந்ததுன்னு சொல்கிற விஷயம் கிடையாது. வாழ்நாள் முழுவதுமே இது நமக்கு வந்தே தீரும். இதை யாராலும் தடுக்க முடியாது. அதனால் நம்ம அதை வாங்கி நம்ம ரெகுலராகவே நம்மளுடைய இதில் வச்சுருக்கலாம், நம்மளோட டேபிளில் வச்சுருக்கலாம். அடிக்கடி நம்ம பார்ப்போம். இப்போ நீங்கள் நிறைய பேர் கன்சல்டேஷனுக்கு வரவங்க முதல்லாம் வந்து பார்க்கும்போது என்னுடைய டேபிளில் ஒரு பெரிய பருந்தொன்று இருக்கும். ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான விஷயம்னு வச்சுங்களேன். பருந்துன்னொன்னே எனக்கு வந்து டைரெக்டாக இந்த நட்சத்திரமாக அந்த நட்சத்திரமானு நினைக்க வேண்டாம். நமக்கு பருந்து வச்சுருக்கிறதுக்கு வேற ஒரு காரணமே இருக்குது. இந்த சைக்காலஜி அப்படின்ற தனியாக ஒரு புக்குமே நம்ம வந்து வெளியிட போயிடும். அதில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புலப்படும். இன்னும் நம்ம வந்து செல்வ ரீதியாக பல விஷயங்களையும் நம்ம எப்படியெல்லாம் சரி பண்ணிக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமே வெளியே வரும்னு வச்சுக்கோங்க. இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு டே இருக்கா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, இவங்க செய்யலாமா அவங்க செய்யலாங்க எந்த ஒரு கேள்வியுமே இல்லை. இவங்களுக்கு இந்த நட்சத்திரம் எனக்கு தெரியலைன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் நமக்கு வழி இல்லை. இது வந்து நட்சத்திரத்திற்காக மட்டுமே கொடுக்கப்படக்கூடிய ஒரு பதிவு. நட்சத்திரத்தில் நான் ஜோதிட விதிகளின்படி 100% ஒர்க் ஆகக்கூடிய முறைகளை தான் நம்ம வந்து இப்போ பார்த்துருக்குறோம். கண்டிப்பான முறையில் செய்து பலனடையுங்கள். நம சிவாய.